கடவுளா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருக்கு அவர் லவ் பண்ண பொண்ணு கிடைக்கல. ஏன் கிருஷ்ணர் ராதா மேல காட்டின லவ்வுக்கு எல்லையே இல்ல. ராதாவுக்கு ஒண்ணுனா கிருஷ்ணரால தாங்க முடியாது. அப்படி ஒரு லவ். அதாவது இப்ப யாராவது உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரி அவர் நினைச்சிருந்தா ராதாவை அவர் கூட கூட்டிட்டு போயிருக்க முடியும். அவரோட லவ்லயும் சக்சஸ் ஆகி இருக்க முடியும். அவர் கடவுளா இருந்தும் இதெல்லாம் ஏன் பண்ணலனா அதுக்கு சில ரீசன் இருக்கு. ராதாவும் சும்மா இல்லாம கிருஷ்ணர் கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் என்னை விட்டுட்டு போற? நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கிருஷ்ணர், இங்க பாரு ராதா, இயற்கைக்கு முன்னாடி நம்மளோட காதலா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அந்த இயற்கை நம்மளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கும், கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா அது கொடுக்காது. அதே போல அந்த இயற்கைக்கு தெரியும் யாருக்கு யாரை தரணும்னு. நான் உனக்கானவனா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னோட காதல் எப்பயும் உனக்கு தான் ராதா. நான் கடவுளா இருந்தாலும் இயற்கையை மீறி என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா இந்த உலகம் இருக்க வரைக்கும் நம்மளோட காதலை பேசிக்கிட்டே இருக்கும் ராதா. உண்மையான காதலுக்கு அழிவே இல்ல. உடல் வேணா சேராம இருக்கலாம், ஆனா உணர்வுகள் இயற்கையோட தான் எப்பயுமே இருக்கும்.